ஸோ இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக வந்து இந்த ரீலை பார்த்துட்டு லாஸ்ட்டு சண்டே கப்பன் பார்க் போயிருந்தேன். அங்கே ஒரு 50 பேர் கிட்ட வந்தாங்க, எல்லாம் மீட் பண்ணோம். ஆர்கனைஸ் பண்ண அவர் என்ன சொன்னாருன்னா, சொல்லிகிட்டே இருந்தார். பாதியிலேயே மழை வந்துருச்சு. அன்றைக்கி ஈவெண்ட்டே முழுசாக எதுவும் நடக்கலை. எல்லாம் பாதியில் வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர் உட்காந்துக்கிட்டு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா, இங்கே யாருக்காச்சும் ஒரு சிலருக்கு சர்வீஸ் தேவைப்படும், யாருக்காச்சும் ஒரு சிலருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஸோ அவங்கள ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த கம்யூனிட்டி இருக்கும். ப்ளஸ் விஜே சித்து விலாக்ஸ் மாதிரி ஒரு விலாக் சேனல் ஆரம்பிக்கலான்ற ஐடியா இருக்குது. ஆரம்பித்து நம்ம ஃபேஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கேம் சூரி இருக்கார், ஷெரீஃப் இருக்கார். அந்த மாதிரி நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ ஹெல்ப் பண்ணும், நம்மளுடைய ஃபேஸ் வேல்யூ ஹெல்ப் பண்ணும். அதுதான் இந்த மீட்டப்கான ஒரு முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொன்னார். அவர் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார் அவரை பற்றியெல்லாம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி மழை வந்து கெடாமல் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த நாங்கள் சூஸ் பண்ணி மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அதுக்கப்புறமா ஒரு கூகுள் மீட் லிங்க் அனுப்புனார். அந்த கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி வீடியோ கால் எல்லாம் பேசணும். அவர் இதே டீட்டெயிலாக நல்லா தெளிவாக சொன்னார். யாருக்காச்சும் டவுட் இருக்கா, இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் சர்வீஸ் தேவைப்படுது, இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னா சொல்லுங்கன்னாரு. எல்லாம் சொன்னாங்க கூகுள் மீட்டில். அதுக்கப்புறம் நான் பாதியிலே வந்துட்டேன் கூகுள் மீட்லேருந்து. நம்ம இதுக்கு மேலே எங்கேயாச்சும் மீட்டப் வச்சா போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் போனது எதுக்குன்னா, நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஐடியா இருக்குது. ஒரு சில வீடியோஸ் இந்த சேனல்லே போட்டிருக்கேன். இன்னும் தைரியமாக வீடியோ பப்ளிக் பிளேஸில் எடுத்து போடுற அளவுக்கு அந்த சின்ன தயக்கம் இருக்குது. அதுக்காக போனேன். இங்கே போனால் ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் நமக்குன்றதுக்காக போனேன். இந்த சேனல்லே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது அவ்வளோ தெளிவாக இல்லை, பயந்து எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்காக போனேன். இன்னொரு டைம் மீட்டப் வச்சா போயிட்டு அங்கே ஏதாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஸோ அதை சொல்ல தான் இந்த வீடியோ.